ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் லாஸ்ட்டாக நடந்த அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்டு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோட மேக்ஸ் கொஷின் 26 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்செப்ட் சீரீஸாக நம்ம இப்போ ஒரு சீரீஸ் போட்டுட்ருக்கோம். அந்த சீரீஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொன்றா கவர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஎன்பிசி கொஷினை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக 25 கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, இரு கூம்புகளுடைய கன அளவுகள் விகிதம் 2:3. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா கூம்பின் கன அளவு அப்படின்னா 1/3 πr²h. இதோட விகிதம் தான் கொடுத்ததுனால 2 டைம் அதை எழுதிக்கணும். πr²h ஈக்குவல் டு 2/3. இதில் 1/3 π கேன்சல் ஆயிரும். இது r1² r2² போட்டுக்கலாம், h1 h2 போட்டுக்கலாம். இதில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா h2 h1 போல 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ r1² by r2² into 2 ஈக்குவல் டு 2/3. அப்போ r1² by r2² ஈக்குவல் டு 4/3. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா r1 by r2 ஈக்குவல் டு 2/√3. ஆன்சர் 2/√3. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா, முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 20% ப்ரோக் ஆயிடுச்சு. ஓகேவா? 25% ரிசர்வ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க 55% தான் 22ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா 5% 2ன்னு வரும். அப்போ இதோட 20 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 40. மொத்தம் 40. இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கூட போடலாம். ஆப்ஷன்லேருந்து 45% மைனஸ் பண்ணிவிட்டு மீதி 22 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளிஃபை கியூப் ரூட் ஆஃப் 225 டிவைடட் பை 729 மைனஸ் ரூட் ஆஃப் 25 டிவைடட் பை 144 டிவைடட் பை ரூட் ஆஃப் 16/81. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 225 ரூட் எடுத்தோம்னா 15, 729 ரூட் எடுத்தோம்னா 27 மைனஸ் 25 ரூட் எடுத்தோம்னா 5, 144 ரூட் எடுத்தோம்னா 12. இது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. டிவைடட் பை 4/9. இப்போ இதையும் அடிக்கலாம். 3 5 9 3 27. அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 60 மைனஸ் 45 டிவைடட் பை 9 into 12 டிவைடட் பை 4/9. இதில் பார்த்தோம் அப்படின்னா 15/9 into 12 டிவைடில் இருக்கிறது அப்படியே இன்ட்டில் போகும். அப்போ 9/4. இதையும் அடித்தோம் அப்படின்னா இது 3 5 4 12. அப்போ
g/16. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம் காண்க. இதுல வந்து டைரக்டா வந்து தேர்ச்சி பெறாதவர்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ 70% தேர்ச்சி அப்படின்னா மீதி 30% ஃபெயிலு. அதே மாதிரி 85% வந்து தேர்ச்சி அப்படின்னா 15% வந்து ஃபெயிலு. இப்போ 900ல 30% பார்த்தோம் அப்படின்னா 270. அடுத்தது 600ல 15% பார்த்தோம் அப்படின்னா 90. மொத்தம் வந்து 360 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ மொத்தம் எழுதுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 பேர். இன்ட்டு சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காக 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதையும் அடிச்சிடலாம். இதையும் அடித்தோம் அப்படின்னா 2 4 24%. ஓகேங்களா? இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா 396 504 636. இதுக்கு கேப்பு 132. இதுக்கு கேப்பு 108. இதுக்கு கேப்பு 24. இந்த 24 வந்து 108 டிவைட் பண்ணாது. அப்போ இது வந்து ஒரு HCF-ஆ இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ 24ஓட ஃபேக்டர் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதை ஆன்சரை வந்து நம்ம போட்டுடலாம். 24ஓட ஃபேக்டர் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 12 மட்டும் தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு வந்து நம்ம இப்போ 2 கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து 8 + 4 - 2 + 2. அப்போ இது கேன்சல் ஆகிரும் 12. அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா 16 - 20 + 10 - 3. இது பார்த்தீங்கன்னா 26 - 3 20. மொத்தம் வந்து 3 வரும். இப்போ 3க்கும் 12க்கும் HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3க்கும் 12க்கும் HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 தான் வந்து HCF. இப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நம்ம வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா எந்த ஆப்ஷன்ல வந்து ஆன்சர் வந்து 3 வருதோ அதுதான் வந்து அதோட HCFன்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல போட்டோம் அப்படின்னா 2 4 + 2 + 1 7 வருது. இதே மூணாவது ஆப்ஷன்ல போட்டோம் அப்படின்னா 4 - 2 + 1 = 3. HCF வந்து 3 வந்துருச்சு. ஆன்சர் வந்து x² - x + 1. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 35, 56 மற்றும் 91 வகுக்கும் போது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது? மீதி 7ன்னு சொல்லிட்டாங்க. 5ல இல்லை 10ல அதாவது 5ல இல்லை 0ல முடிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஆப்ஷனை வச்சு நெகுலேட் பண்ணிடலாம். இப்போ 5ல முடிஞ்சிருந்து 7 வந்து மீதி தரக்கூடிய நம்பர் அப்படின்னா 1 வந்து இதுதான் இருக்கு. ஓகேவா? இப்போ 35 வந்து 35 எப்படி எழுதலாம்? 5 × 7ன்னு பிரிக்கலாம். இப்போ 5 வருது. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி வந்து 7 தரக்கூடியதில் ஆப்ஷன் வந்து இது ஒன்று தான் இருக்குது. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 வரும். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 தான் வரும். இதை டிவைட் பண்ணோம்னா 0 வரும். ஓகேவா? இப்போ ஆப்ஷனில் வந்து 7 தரக்கூடிய ஒரு நம்பர் வந்து 36, 47 தான். 21 x²y 35 xy². இதோட எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்பருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்சிஎம் வந்து தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வந்து 3 × 7ன்னு பிரிக்கலாம். இதை 5 × 7ன்னு பிரிக்கலாம். இப்போ எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 3 × 5 × 7, அதாவது 105. 105 ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து 105 வந்துருக்கு. அப்போ ஆப்ஷன் வச்சு நெகுலேட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள்ஸுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து x² இருக்கு, ஒய்யில் வந்து y² இருக்கு. அப்போ 105 x²
ஒய் ஸ்கொயர்டு. அதுதான் வந்து அதோட எல்சிஎம். ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை? இந்த மாதிரி ரேஷியோவில் வந்து சம்மு போடும்போது நம்ம வந்து கொஷின் வந்து பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக வந்து ஆன்சர் அடிச்சுட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:11 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து எக்ஸு, இது ஒய். ஆப்ஷன் கேட்கறது என்னன்னா ஒய்யோடது கேட்குறாங்க. ஒய் வந்து 11 மடங்குல எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து டைரெக்டாக ஆன்சராக போட்டுடலாம். இப்போ 11ஓட மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44 தான். இதை ஒரிஜினலாக போடணும் அப்படின்னா 10 11 கூட்டணும் அப்படின்னா 21. இந்த 21 மடங்கு தான் வந்து 84. ஒரு மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. இந்த 4 10:11 இருக்கா? இப்போ இதோட 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வரப்போகுது. அப்போ 40:44. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட். அப்போ 2 மணி நேரம், 2 மணி நேரம்ங்கிறது 120 நிமிடம். இதோட இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரப்போகுது. அப்போ யூனிட்டையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட யூனிட் வரப்போகுது 9 யூனிட். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்கள் பை வேலை. நாட்கள் பை வேலை. இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் பார்த்தோம் அப்படின்னா 81 மாணவர்கள், நாட்கள் வந்து 56 நாள், வேலை வந்து பார்த்தீங்கன்னா 448 மீட்டர். இதே வந்து பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் நீளமுள்ள 27 நாள் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடித்தா இதையும் அடித்தோம்னா 3, அடுத்தது 40, இதை அடித்தோம்னா 1 12, இதையும் அடித்தோம்னா 2, இதையும் அடித்தோம்னா 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 60. ஆன்சர் 60. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டு கழித்து சதீஷ்குமார் 79,040 ரூபாய் மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா PNR/100. இது வந்து வட்டி. ஓகேவா? அமௌண்ட் அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு அசல் பிளஸ் வட்டி. அசல் பிளஸ் வட்டி. இதுல வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2940 52,000. அப்ப 27,040. இதுதான் வந்து அதோட வட்டி. இப்போ வட்டி பார்த்தீங்கன்னா PNR/100. P வந்து 52,000. N வந்து 4 வருஷம், 6 தெரியாது, by 100. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் கான்செப்ட் வந்து இங்கே கொண்டு வர போகிறோம். இப்போ 2ஓட 4 பெருக்கணும் அப்படின்னா 8. 8ஓட எதை பெருக்குனா இதோட யூனிட் டிஜிட் வந்து 4 வரும் அப்படின்னா, ஏன்னா 0க்கு 0 வந்து அடிச்சிடலாம். அப்போ 8ஓட எதை பெருக்குனா 4 வரும் அப்படின்னா 3 பெருக்குனா தான் 4 வரும்.
இப்போ ஆப்ஷனில் வந்து 3ல் முடிகிற ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா அதுதான் ஆன்சர். இப்போ 13% தான் ஆன்சர். இதை அடித்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரியே வந்துட போகுது. இதை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். ரூ. 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். கூட்டு வட்டி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் பை 100. இந்த ஃபார்முலாவில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 6 + 6 + 6 × 6/100 12.16. ஓகேவா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2 × 6%, அதாவது 12. ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.36. ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.36. இதில் 15,000. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா 54. இதை எப்படி வந்து ஈஸியாக கால்குலேஷன் போடலாம் அப்படின்னா 10 + 5ன்னு பிரிச்சிடலாம். 10னா 36 வரும், 5னா அதில் பாதி 18, அப்போ 54. ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் 22,050 ஆகிறது எனில் அசல் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. x + y + xy/100. இது வந்து நம்ம ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். இப்போ இங்கே 5% வந்து ரேட்டு, அப்போ 5% + 25/100, அப்போ 10.25. ஓகேவா? இப்போ 10.25% வந்து கூட்டு வட்டி மட்டும். நம்ம நார்மலாக வந்து அசல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 100%. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 110.25%. 110.25 வந்து 22,050. ஓகேவா? இப்போ இதோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ வரப்போகுது, அதாவது 200, 20,000. ஓகேவா? அப்போ 200ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து வரப்போகுது. அப்போ 100% வந்து அசல் வந்து எவ்வளோ அப்படின்னா 100%. அதில் 200ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20,000. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. பியோட வேல்யூ வந்து 8,000, வட்டி விகிதம் வந்து 5%, எண்ணு வந்து 3 ஆண்டுகள். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு 3 + R/100. இதுதான் வந்து 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக R/100 வந்து இப்போ 5%, 5% அப்படின்னா 1/20. இப்போ டைரெக்டாக நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா P × x² × 3 + x. இந்த மாதிரி வந்து நம்ம ஷார்ட்டாக எழுதிடலாம். இதில் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இதில் எக்ஸ் வந்து எக்ஸுன்றது 5%, 5/100, அப்போ 1/20. இந்த 1/20 நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது P வந்து 8,000, 1/20 × 1/20. இதில் 3 + 1/20, அதாவது
63 61 61/20 வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் இதை அடைஞ்சிரும். அப்போ ஆன்சர் வந்து 61 டைரக்டாக வந்து நம்ம சொல்லிடலாம். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் விட்டம் காண்க. இப்போ கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². இதோட வேல்யூ வந்து 154. இப்போ 4 × 22/7 × r². இதோட வேல்யூ வந்து 154. இதையும் அடித்தோம் அப்படின்னா 7. அப்போ r² = 49/4. அப்போ r = 7/2. இங்கே வந்து விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம் அப்படின்னா 2r. இப்போ 2r வேல்யூ வந்து 7. ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர். அதன் ஆரம் 10 எனில் உருளையின் உயரம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. உருளையோட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr h + r. இதில் 2 × 22/7. ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10. ஹச்சோட வேல்யூ வந்து தெரியாது. ஆரோட வேல்யூ 10. இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 880. இதையும் அடித்தோம் அப்படின்னா 40. இதை அடிச்சிடலாம். இப்போ 4 மட்டும் வரும். இதையும் அடிச்சிடலாம் 2. h + 10 = 14. ஹச்சோட வேல்யூ 4. மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏவுக்கு வந்து 48ன்னு கொடுத்துட்டாங்க. பிக்கு வந்து தெரியாது. ஏ + பி வந்து 16ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 16க்கு 48க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 48 தான் வரும். இப்போ 48 × 1 48, 16 × 3 48. அப்போது 1ஓட 2 ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து 3 வரும். இப்போ 48/2 24. இப்போ 24 நாளில் வந்து பி வந்து முடிப்பார். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சியை வந்து இது பண்ணுறோம். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏவோட எஃபிஷியன்சி 100 அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி 150. அதாவது 2:3. ஓகேவா? இது வந்து எஃபிஷியன்சியும் டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்மாறல். இப்போ எதிர்மாறல் அப்படின்னா 3:2 டைம். ஓகேவா? இப்போ வந்து ஏ வந்து 3 தான் வந்து 24 பண்ணுறாரு. அப்போ ஒரு இது வந்து 8 நாளில் பண்ணுவார். அப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 2. அப்போ வந்து 16 நாளில் பண்ணி முடிப்பார். மிகைமுழுக்கள் P, Q, P - Q, P + Q ஆகவே பகாயங்கள் எனில் இவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2 பகாயங்கள் எடுத்துக்குவோம். 2 5ன்னு எடுத்துக்குவோம். அதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3, ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 7. இதை எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 17 வருது. அப்போ அதுவும் வந்து ஒரு பகாயம் தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 வரும், அடுத்து 11, அடுத்து இதையும் ஆட் பண்ணோம்னா 2 1, அடுத்து இதை 2 ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து
இதையும் ஆட் பண்ணி 3, இதையும் ஆட் பண்ணி 3 1. அடுத்தது இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 4, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 6, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 4, இது லாஸ்ட்டாக அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 5, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 10, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 10, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 5, லாஸ்ட்டில் வந்து 1. இதுதான் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிளோட. இப்போ இது வந்து எத்தனாவது கேட்குறாங்க? 6வது வரிசை. 1 2 3 4 5 6வது வரிசை வந்து 1 5 10 10 5 1. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட எல்லா சம்மும் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கும்போது பாஸ்கல் ட்ரையாங்கிள் வச்சு எப்படி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த கொஸ்டின் பார்த்தோம். எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என குறிப்பிட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்கு வந்து 5, டிக்கு வந்து 4, யூக்கு வந்து 21, சிக்கு வந்து 3, ஏவுக்கு வந்து 1, டிக்கு வந்து 20, ஐக்கு வந்து 9, ஓவுக்கு வந்து 15, என்னுக்கு வந்து 14. இப்படி ஒவ்வொருதோட வேல்யூ வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறோம். இப்போ எஃப்க்கு வந்து 6, சிக்கு வந்து 3, டபிள்யூக்கு வந்து 23, 3, அடுத்து வந்து 1. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் +1 ஆகுது, இதில் -1 ஆகுது, இதில் +2 ஆகுது, இது -2 ஆகுது. இப்போ இதே மாதிரி சீரீஸாக வருது. இப்போ ஸ்கூல் வந்து எஸ்ஸுக்கு வந்து 19, 3, ஹச்சுக்கு வந்து 8. இப்போ இதில் வந்து +1 ஆட் பண்ணோம்னா 20, இதில் -1 போட்டோம்னா 2, இது +2 போட்டோம் அப்படின்னா 10. ஓகேவா? அப்போ வந்து நமக்கு என்னென்ன வரணும் அப்படின்னா டிபிஜே வரணும். டிபிஜே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓவுக்கு வந்து 15, 15ல் -2 போட்டோம் அப்படின்னா 13, 13ன்றது எம்மு. இப்போ ஆன்சர் வந்து டிபிஜேஎம்ஆர்ஐ. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY by 100 ரேட்டு கண்டுபிடிக்க சொன்னேன். அப்போது 5 + 5 + 25/100 10.25 பர்சன்டேஜ் வந்து இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஓகேவா? இப்போ இதில் 4000க்கு 10.25% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து இதை பிரித்து பார்ப்போம். 10%க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4000க்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா 400 வரும். அடுத்தது 0.25%, 0.25னா 1/4, 1/4% பார்த்தோம் அப்படின்னா 40 வந்து இன்ட்டு 40 பார்த்தோம் அப்படின்னா 10 வரும். அப்போ 410. ஆன்சர் வந்து 410. ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடருக்கு பிறகு ஒரு எண் மற்றும் ABCDE கொடுக்கப்பட்டுள்ளது. அசல் தொடரின் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் உள்ள தொடர்பை முடித்து கீழ்காணும் கேள்விக்கு விடையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 68லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 60 வருது. 60லேருந்து ஒரு 2 மடங்கு மாதிரி வருதா? 2 மடங்கு வருது, ஆனால் 2 மடங்கு இல்லை, அதை விட கம்மியாக வருது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 மடங்கு, அடுத்து 1.5, 2, 2.5, 3, 3 அந்த மாதிரி போகுது. இப்போ 68ல் 68 × 1 - 8 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 60 வரும். 60 × 1.5 + 14. இது வந்து எவ்வளோ வருது? 60, 90, 104. அதே மாதிரி 104 × 2 ப்ளஸ் மைனஸ் 208 - 20, 188.
இப்போ இங்கே வந்து 6 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 42 இன்ட்டு 1 மைனஸ் 8 34 34 இன்ட்டு 1.5 ப்ளஸ் 14 34 1.5யும் எவ்வளோ 51 65 அடுத்தது 65 இன்ட்டு 2 மைனஸ் 20 110 110 இன்ட்டு 2.5 ப்ளஸ் 26 பார்த்தோம் அப்படின்னா 275 ப்ளஸ் 26 301 ஆன்சர் 301. 3/16 1/8 1/12 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ 3/16 எதால பெருக்கணும்னா இப்போ எக்ஸால பெருக்கணும்னா 1/8 வருது. அப்போ இதையே அடித்தோம்னா 2 எக்ஸோட வேல்யூ வந்து 2/3. இப்போ 2/3ஆல் பெருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்து நமக்கு வரப்போகுது. அப்போது 1/18 2/3ஆல் பெருக்கணும் அப்படின்னா அடித்தா 9. 1/27 ஆன்சர் 1/27. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1/2 அடுத்து 1/6 அடுத்து 1/12. இது பார்த்தீங்க அப்படின்னா 1/1 இன்ட்டு 2 அடுத்து இது 1/2 இன்ட்டு 3 1/3 இன்ட்டு 4 அப்போ அடுத்து வந்து 1/4 இன்ட்டு 5 அடுத்த உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1/5 இன்ட்டு 6 1/30 இதுதான் ஆன்சர். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு டைம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். குரூப் 4க்கு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் மேக்ஸில் வந்து 25க்கு 25 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு கொஷின் எல்லா டாப்பிக்கும் படிச்சுட்டு ஒவ்வொரு கொஷினாக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.